கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஒருவேளை பாரதி ஏதாச்சும் லவ் கவனு இருந்தா அடி குல்ஃபி, உனக்கு இன்னும் லட்டு பத்தி தெரியல. என்னங்க சிரிக்கிறீங்க? அப்புறம் சிரிக்காம? அடி குல்ஃபி, உனக்கு இன்னும் லட்டு பத்தி சரியா தெரியல. முதல்ல லட்டு கோவப்படாம ஒரு பையன் கிட்ட பேசலான்னு பாரு. முதல்ல எந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறிய ஒரு பையன் கிட்ட பேசுறானா, ஒண்ணு அந்த பையனை அவ திட்டுறதுக்கா இருக்கணும், இல்லைன்னா அடிக்கிறதுக்காக இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆமாடி குல்ஃபி, அவன் அவ்வளவு சீக்கிரம் எந்த பையன் கிட்டயும் பேச மாட்டான். அவன் பேசுற ஆம்பளை பார்த்தா ஒண்ணு நானு, இன்னொன்னு அப்பா, அவ்வளவுதான். ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் நல்லாவே பேசுவாளே. அதையும் மீறி எதுனா ஆம்பளை பையன் கிட்ட பேசுவான் அப்படின்னா அவன் சிடு சிடுன்னு தான் பேசுவாளே. ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பான், இல்ல அவங்க மேல கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி பேசி பழகிதான் அவளை நான் பார்த்துருக்கேன். காலேஜ் இதனால காலேஜஸ்ல நிறைய கம்ப்ளைண்ட். ஸ்கூல்ல கோவிட்ல சேர்த்து விட்டோம். எத்தனை பையனுங்களை அடிச்சிட்டா தெரியுமா? அப்போ ஸ்கூல்ல பிரின்சிபல் கூப்பிட்டு வச்சு வாங்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து இது பண்ணி அவளை கேர்ள்ஸ் ஸ்கூல்ல சேர்த்தோம். அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் பெரிய பொண்ணு ஆயிட்டான், இனிமே யார்கிட்டயும் எந்த பம்பம் வச்சுக்க மாட்டான்னுட்டு தான் காலேஜ்ல கோவிட்ல சேர்த்தோம். அங்கேயும் சும்மாவா இருந்தான். ஃபர்ஸ்ட் இயர்ல எத்தனை பையனை தெரியுமா அடிச்சிட்டான். அப்பவும் கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு எங்களுக்கு வார்ன் பண்ணாங்க. நான் தான் அதை இதை பேசி அங்க சால்வ் பண்ணி இங்க லட்டுக்கிட்டையும் பேசி, லட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத லட்டுன்னு அவகிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜ்ல ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்படி இருக்க பொண்ணு எப்படி ஒரு பையன் கிட்ட பேசுவான்? சரி அதெல்லாம் போகட்டும். ஏண்டி குல்ஃபி, விச்சு எடுத்துக்க. விச்சுக்கும் அவளுக்கும் தூளி கூட ஆகாது. ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேரும் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா நம்ம லட்டு சாஃப்டா இருக்கான். அநேகமா அதுக்கு காரணம் விச்சுவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, ஆரம்பத்துல லட்டுவும் விச்சுவும் இப்ப பாரு முட்டி மோதிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில நம்ம ஊருக்கு போனோமே, அப்பெல்லாம் லட்டுவே விச்சுக்கிட்ட போய் பேசுற மாதிரி தான் இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெண்டு பேருமே பெருசா பேசிக்கிறதுனா என்ன ரீசன் தெரியல. நானும் விச்சுக்கிட்டே இது பல தடவை கேட்டுட்டேன், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆனிட்டு லட்டுக்கிட்டையும் கேட்டாச்சு. பட் ரெண்டு பேரும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ள வேற என்னமோ ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? விச்சுக்கும் பாரதிக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? அதெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க நார்மலா தான் இருக்காங்க. உங்களுக்கு தான் அப்படி தெரியுது போல. கிடையவே கிடையாது. விச்சுக்கும் லட்டுக்கும் இடையில ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. நீ விச்சுக்கிட்ட கேட்டு பாரு. விச்சு அவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டான்ல. கேட்டு பாரு, அவன் ஏதாவது சொன்னானோ அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்து சால்வ் பண்ணி வைப்போம். சரிங்க, நான் விச்சுக்கிட்ட கேட்டு பாக்குறேன். நான் என்ன இந்த விஷயத்துல தீவிரமா இறங்கலாம். இவங்க விஷயத்துல நான் தீவிரமா இறங்கினா ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு உடனே கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு வெளியில 1008 வேலை, அதனால இவங்களை பத்தி பெருசா யோசிக்காம இருக்கேன். இப்ப மனசுக்குள்ள பிரியா பத்தினது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, இவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தானே, எதுக்கு பெருசா அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு தான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீ என்னன்னு கேளு, சரியா? இல்லங்க விச்சு. புரியுதுமா, நான் விச்சுவெல்லாம் எந்த தப்பும் சொல்லல. விச்சு மெச்சூர்டானவன் தான். பாரதி ஏதாவது பண்ணாலும் இவன் விட்டு கொடுத்து போவான் தான். அதுக்காக எல்லா சமயமும் லட்டுக்கு நான் சப்போர்ட்டாவே இருக்க முடியாதுல்ல. அவ எதெல்லாம் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும்ல. அவளை பார்த்துட்டு நான் விச்சு விட முடியாதுல்ல. எனக்கு விச்சுவும் வேணும், லட்டுவும் வேணும். அதனால ரெண்டு பேர்ல யார் மேல ப்ராப்ளம்னு தெரியல. ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அது நீ கேட்டு விசாரி. உன்னால முடியலன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இவங்களை பத்தி தான் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த ப்ராப்ளத்தை முதல்ல சால்வ் பண்ணுவோம். ஓகே? சரிங்க, நான் என்னன்னு கேக்குறேன். சரிம்மா, அது என்னன்னு கேட்டுட்டு எனக்கு சொல்லு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவோம், சரியா? சரிங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம படுக்கலாமா? படுக்கலாமே. மார்னிங் எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஸோ சீக்கிரம் படுக்கணும்னா நகர்ந்து படுங்க. நானும் படுக்கணும். ஏடி சொன்ன நகர்ந்து படுக்கணும்? எதுக்கு நகர்ந்து படுக்கணும்? எதுக்கு நகர்ந்து படுக்கணும்னா நானும் படுக்கணும்ல. எனக்கு பெட்ல இடம் வேணும்ல. என்ன நான் கீழே போய் படுத்துக்கவா? அடி குல்பி, யாரும் உனக்கு கீழே போய் படுக்க சொன்னா? கீழேயும் படுக்க வேணாம், பெட்லயும் படுக்க வேணாம். என்ன பேசுறீங்க? கீழேயும் படுக்க கூடாதாமா, பெட்லயும் படுக்க கூடாதாமா? அப்ப நான் என்ன ஆந்திரத்திலே படுக்க முடியும்? அடியே முறம் இந்த குல்பி, நீ ஆந்திரத்திலையும் படுக்க வேணாம், வேற எந்த ரதத்திலையும் படுக்க வேணாம். அதான் மாமா இருக்கல, மாமா நெஞ்சு மேல படுத்துக்கிறீங்க. எதுக்குடா சார் பெட்லயும் படுக்க வேணாம் கீழேயும் படுக்க வேணாம்னு சொன்னீங்களா? என்ன சார் மோரெல்லாம் வருது? அப்படிதான் எப்பயாச்சும்
அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூப்பிடுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? ஏய், சொல்லி காட்டுவா இல்ல செஞ்சு காட்டிடுவா? என்னங்க சார் மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் இந்த நீலா கிட்ட ஆகாது, பாத்துக்கோங்க. ரைட்டு, இனி வாயில பேசவே கூடாதுடி. என்ன பண்ணலாமோ அது பண்ணிட வேண்டியதுதான். ஓவரவ சார் மோரன் கூப்பிட்டு இருக்கான். குல்ஃபி ஆமாங்க, விடுங்க. என்ன விடுங்க? எவ்வளவு நேரம் எப்படி என்ன வெறுப்பு ஏத்திட்டு இருந்தான் சாரு. இப்ப அந்த சார் என்ன பண்றாருன்னு பாருடியா குல்ஃபி. ஆமாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சும்மா உங்களை வெறுப்பேற்றதுக்காக சொன்னேன். செல்ல மாமா, நான் விட்டுருங்க. ஏய், இந்த கெஞ்சல் கொஞ்சம் இல்லைனா சாருன்னு கூப்பிட்டீங்க பாருங்க, அப்ப இருந்திருக்கணும். சாருன்னு கூப்பிட்டுட்டேன்னா இனிமே இந்த அர்ஜுன் விட மாட்டோம். ஏன்னா இந்த அர்ஜுன் ஒரு முடிவு பண்ணிட்டோம். அதனால பனிஷ்மெண்ட் கொடுக்காம விடவே மாட்டோம். ஆமாங்க, உங்களை பத்தி தெரிஞ்சும் நான் உங்களை சாருன்னு கூப்பிட்டு வெறுப்பேற்றணும் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? சாரி, இனிமே கூப்பிட மாட்டேன், விடுங்க. ஏய், நான் அப்படியெல்லாம் பண்ணணும் தானே நீ கூப்பிடுறது. அப்படி இருக்கும்போது நான் பண்ணாம விட்டா எப்படி? அதெல்லாம் முடியாது. இப்ப நான் கொடுக்கணும். வேண்டாம். சரி பொண்டாட்டி, உண்மையா வேணாம்? அது உங்க மாமா. அடி குல்ஃபி, எனக்கு தெரியும்டி. வாய்ப்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது. வாய்ப்பூட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகா. விட வேண்டும் அச்சத்தை, தொட வேண்டும் உச்சத்தை, அதிகாலை சேலை சொல்லுமடி மிச்சத்தை. ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட வட்ட போட்டுக்காரி, ஒத்துழைக்க ஒத்துக்கோ. விடுங்க. பனிஷ்மெண்ட் எல்லாம் இப்படிதான் கொடுக்கணும். சும்மா சாஃப்டா கொடுக்கறதுக்கு பேர் பனிஷ்மெண்டா? அப்படிலாம் இல்லை, இப்படிதான் மாட்டுத்தனமா கொடுக்கணுமா. அதனால நீ பண்ண தப்புக்கு மரட்டுத்தனமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஐயோ மாமா, உதடு வலிக்குதியா? கடிக்காதையா? பாரு எப்படி உதடு செவந்து போச்சுன்னு. ஐயோ மாமா, ஆனா நீங்க ரொம்ப மோசங்க. அடி குல்ஃபி, ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமானவன். அப்புறம் சார் மோருன்னு கூப்பிட்டு இருக்கான். அதான் சார் மோருன்னு கூப்பிட்டது இந்த உதடு தானே? அதான் அந்த உதடுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் தரணும்னா அதான் கொடுத்தேன். எப்படி இருந்தது என் பனிஷ்மெண்ட்? போயா? சாரி பண்றேன். என்ன ரொம்ப கடிச்சிட்டனா? கொஞ்சம் அதிகமா. அப்புறம் நமக்கு கோவம் வரும்னா சும்மா சாரு மோருன்னு கூப்பிட்டா எப்படி? அதான் உதட்டப்ப அதை பார்த்தேன். மாமா, நான் எதுக்கு அப்படி கூப்பிடுறேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சதுல்ல? அதுக்காக இப்படியா? சாரி குல்ஃபி, அது நீ சாருன்னு கூப்பிட்டதுக்காக மட்டும் இல்லை, உதட பார்த்தாலே நமக்கு கடிக்கணும் போல இருக்கும். அதை கடிச்சிட்டேன். சாரிடி. சாரிலாம் வேணாம். இனிமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, சரியா? லவ் யூ டி குல்ஃபி. ஏய், எப்போ நமக்குலாம் எல்லாம் நடக்கும்னு காத்துட்டு இருக்கேன்டி. மாமா எவ்வளோ அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நடக்கும். கண்டிப்பா நடக்காம இருக்குமா என்ன? அதான் பாட்டி போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா பிரியாவோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. பிரியா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன, நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்க போகுது. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி. ஆனா குல்ஃபி, நான் மார்னிங் பிரியாவை பார்க்க போகலான்னு இருக்கேன். என்னங்க பிரியாவை பார்க்கவா? என்ன மாமாங்க, எதுக்கு திடீர்னு பிரியாவை பார்க்க போறேன்றீங்க? என்னடி குல்ஃபி, இப்போ எதுக்கு நர்வஸ் ஆகுறா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நான் பிரியாவை பார்க்க போறேன் அப்படின்னா அவளை நார்மலாக தான் பார்க்க போறேன். அவள் எனக்கு கண்டிப்பா எதுவும் பேச மாட்டான். நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உன் பயம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எங்க பிரியா என்னை ஏதாவது திட்டிட்டு வாழும், என்னை ஏதாவது தரக்குறவா பேசிடுவாளும் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அவ ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்கா. அதான் எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. உங்களை பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டானா உங்க மனசு கஷ்டப்படும்ல. எல்லாம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக நான் அவள் விஷயத்துல தலையிடாம இருக்க முடியாதுல்ல. பாட்டி கிட்ட சொல்லிடுமேன்னுட்டு நான் அமைதியா இருக்க முடியுமா? பாட்டி போனாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் இல்லை. சரி, நானாவது பாட்டி கிட்ட கேட்கலாம் தான் நினைச்சேன். பாட்டி கிட்ட கேட்கறதுக்கு பிரியாவே நேரா பார்த்து நார்மலா பேசுவான்ல. நான் விஜய் பத்தி பேச மாட்டேன், பட் நார்மலா பேசுவோமே, அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு தான் போறேன். அவன் என்னை எது திட்டினாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ அதை நினைச்சதான் கவலைப்படாத. அப்போ நானும் வரட்டுமா உங்க கூட? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமா? எதுக்கு? உன் முன்னாடி அவன் என்ன எதுனா பேசிட்டான், அதுக்கும் சேர்த்து உட்காந்து வருத்தப்படுறதுக்கும். ஏய், அதெல்லாம் நீ வர வேணாம். நாளைக்கு நான் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் கோர்ட்டுக்கு போறேன். கவலைப்படாதடி, அவன் என்ன எதுவும் பேச மாட்டான். அதே மாதிரி பேசணும், நான் பாத்துக்கிறேன், சரியா? எனக்கு பிரியா பத்தி தெரியும், அப்படிலாம் எடுத்து கௌதம் பேச மாட்டான், பாத்துக்கலாம். இல்லங்க. இல்லைங்கலாம் இல்லைங்க, நாங்க பாத்துக்கிறோங்க.
உங்க புருஷனுக்கு எதுவும் ஆகாதுங்க, போதுமாங்க? உங்க புருஷனை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏய், சொல்றேன்ல, அதெல்லாம் பிரியா என்ன எதுவும் சொல்ல மாட்டான். நான் பாத்துக்கிறேன்டி. ஏய், என்னம்மா? நான் தான் சொல்றேன்ல, அப்படியெல்லாம் பிரியா எதுவும் பேசிட மாட்டான். அவ பேசிடுவாங்கிறதுக்காக நான் அமைதியாவே இருந்தா எப்படி? ஏய், நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்லடி. அதுக்கு அவ லைஃப் செட்டில் ஆகணும்ல. இப்படி நானும் அமைதியா இருந்தா எப்படி? எத்தனை நாளைக்கு இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியாவே இருக்காது சொல்லு? இவ்வளவு பக்கத்துல இருந்தோம், எதுவுமே நடக்கலன்னா எப்படி? நானும் இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கது. புரியுதுங்க. சரி, நீங்க போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு உடனே கால் பண்ணணும், சரியா? கண்டிப்பா பண்றேன்டி, சரியா? சரி குல்ஃபி. சரி, மற்றதுதான் இல்ல, இப்போ உனக்கு கொடுத்த மாதிரி மறுபடியும் உனக்கு கிடைக்குமா? உங்களை போங்க மாமாங்க. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? தூங்கணும்ல. காலையில நீங்க பிரியா பார்க்க போகணும், நான் ஸ்கூலுக்கு போகணும்ல. அதனால தூங்கலாமா? ஓ, தூங்கலாமே. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு மறுபடியும் வேணும். நீ கொடுத்துட்டு தூங்க. பள்ளியறை நான் தானே, பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே. உறங்க வைக்கும் தலையணையும் நீதான், தூக்கம் கலைத்துவிடும் கனவுகளும் நீதான். மோகங்களும் நீதான் நீதான், முத்தங்களும் நீதான் நீதான். கீத்து, எங்க இருக்கீங்க நீங்க? உங்களும் ஸ்கூலுக்கு வந்ததும் மொதல் வழி உங்களை தான் பார்க்கணுமே. ஐயோ, இவங்க எதுக்கு எனக்கு அப்படி பேசுவாங்க? அம்மா வேற எல்லாத்தையும் தப்பு தப்பா நினைச்சிட்டாங்களே. ஏற்கனவே அம்மா வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வேற தேவையில்லாம அத்தை அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா அம்மா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. கீத்து, போனை எடுங்க ஒழுங்கு மறுதியா. போனை எடுக்க மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியலையே. டேய் விக்ரம், இங்க நின்று புலவாத விட அவ உள்ளதான் இருப்பான். உள்ள போய் அவளுக்கு வச்சுக்கிறோம். வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, யார்கிட்டயாவது கேட்போம். ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரேயருக்கு டைம் ஆக போகுது. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி வாங்க. ஜெனி மிஸ் இருக்காங்களே, இவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் கீத்து வந்துட்டாங்களா இல்லையான்னு. ஜெனி மிஸ், சொல்லுங்க சார். ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சுல? ஏன் சார், நீங்க வாட்ச் கட்டலையா இல்ல வாட்ச் ஓடலையா? ஏன் ஜெனி மிஸ் அப்படி கேக்குறீங்க? இல்லங்க சார், ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சான்னு ஏட்டு கேக்குறீங்களே. அந்த கையில வாட்ச் கட்டியிருக்கீங்க, கையில போன் வச்சிருக்கீங்க. என்கிட்ட எதுவுமே இல்ல. டைம் ஆச்சா இல்லையான்னு நீங்களே அதை பாத்துக்கலாமே. விக்ரம், சொதப்பறியோடம். இதுக்கு மேலே சுத்தி வளர்த்துலாம் கேட்க கூடாது, ஸ்ட்ரைட்டாவே கேட்ட வேண்டியதுதான். ஜெனி மிஸ், அது ஒண்ணும் இல்லை, அது சும்மா தான் கேட்டேன். கீர்த்து வந்துட்டாங்களா? என்னது, கீர்த்து வந்துட்டாங்களாவா? அடியே ஜெனி, விக்ரம் சார் போக்கே சரியில்லையே. ரூட் எங்கேயோ தப்பா போற மாதிரி இருக்கு. தப்பா போனா என்ன, போற ரூட்டு தப்பு தப்பா போய் கரெக்டா முடிஞ்சிருச்சா சந்தோஷம்தான். நிலா பக்கம் போன ரூட்டு இப்ப கீர்த்து பக்கம் போகுதா? சார் வந்ததும் வராதுமா கீர்த்துவை கேட்குறாரு. சார், கீர்த்து வந்துட்டாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. நீங்க வேணும் ஒன்று பண்ணுங்களேன், நிலா மிஸ் கிட்ட கேளுங்களேன். இதை கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு இவ்வளவு நேரம் யோசிப்பீங்களா மிஸ்? என்ன நீங்க? சரி, மாலை விடுங்க, நான் போய் நிலாவை பாக்குறேன். என்னடா இந்த மனுஷன் இந்த ஓட்டம் ஓடுறாரு? கீர்த்துவை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலா இருக்காரா? என்ன அந்த பிள்ளை வந்து ஒரு 2 நாள் இருக்குமா? 2 நாள்ல இவர் மனசை கொள்ளை அடிச்சிச்சா? இப்படி ஓடுறாரு நிலா. நம்ம நினைச்ச மாதிரி விக்ரம் சார் மாறிட்டார் தான். ஆனா கீர்த்து பக்கம் மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அடியே நிலா, குட் நியூஸ் ரீ. இரு வரேன். இந்த குட்டைக்காரங்க அங்கெல்லாம் தேடிட்டு வரேன். இது எங்க வந்து நின்றுட்டு இருக்கு பாரு. காலங்கத்தால லைப்ரரியில பூந்துருக்கு. ஹே குட்டைக்குரங்க. என்னடி நட்டக்குரங்க? குட்டைக்குரங்கு, உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக ஓடி வந்திருக்கேன். குட் நியூஸா? என்னடி காலங்கத்தால என்ன குட் நியூஸ் சொல்ல போற? என்ன இன்னைக்கு பிரியாணி கட்டிட்டு வந்திருக்கியா? ஐயோ தின்னி மூட்டை, இன்னும் தின்றதுல ஈரடி காலையிலேயே. இது அது இல்ல, இது வேற. அது இல்லையா? அப்ப வேற என்ன தாண்டி சொல்லி தொலையண்டி. குட்டைக்குரங்க, நம்ம ஒரு விஷயத்த மாத்த எவ்வளவு முயற்சி பண்ணோம். இப்போ உனக்கு தெரியுமா, அந்த விஷயம் மாறிடுச்சுடி. குட்டைக்குரங்கு, தொலையும் புரியாம காலம் புரியாம மாறணும்னு நினைச்சோன்ற மாறிடுச்சுங்கிற. என்னன்னு சொல்லி தொலையண்டி, எனக்கு வாழும் புரியல தலையும் புரியல.
ஐயோ குட்ட குறைங்க, ஆளும் வளரல அறிவும் வளரல. ஒண்ணு சரி சொல்லி தொலைறேன் கேளு. இருமை, விக்ரம் சார் மனசை எப்படியாவது மாத்தணும்னு நினைச்சோம்ல, ஆமா அது இப்போ மாறிடுச்சு. ஜெனி, என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமா, நீ எதை வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்க? எதை வச்சு விக்ரம் சார் மனசு மாறிடுச்சுன்ற? யோ, இப்ப காலையில நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுதான் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். கண்டிப்பா சொல்றேன், விக்ரம் சார் மனசு ரொம்பவே மாறிடுச்சு. எதை வச்சு தெரியுமா? இப்ப காலையில ஒரு ஸ்கூல் உள்ள என்ட்ரு ஆனது ஆகாததுமா யார தெரியுமா கேட்டாரு? யாரு? நம்ம பிரின்சிபல் மண்டையா? ஐயோ மரமண்ட, இந்த ஸ்டோரிக்கெல்லாம் நீ ஹீரோயினா இருக்க லாய்க்கே இல்ல தெரியுமா? மூஞ்ச பாரு. ஆமா, பிரின்சிபல் மண்டையனை இவர் கேட்கறதுக்கு மனசு மாறதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? அப்புறம் மரமண்ட கணக்கா இப்படி இருந்தா உன்னை திட்டாம கொஞ்சம் செய்வாங்க. எருமை, பிரின்சிபல் மண்டையனை இவர் கேட்கறதுக்கும் இவர் மனசு மாறினதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? அவரோட பிரின்சிபல் மண்டையனை கேட்கலாம். அவர் யார தெரியுமா கேட்டாரு? ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கியே, யார கேட்டாரு சொல்லி தொலையேண்டி. சொல்றேன் கேளு. விக்ரம் சார் ஸ்கூல் உள்ள என்ட்ரு ஆனதும் ஆகாததுமா கீர்த்து எங்கன்னு ஒரு விதமான ஏக்கத்தோட கேட்டுட்டு இருக்காருடி. ஜெனி, நீ உண்மையாதான் சொல்றீங்க? ஏய், விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, என்னை ஏமாத்தணும் சொல்லல, உண்மையதானே சொல்றேன். எருமை, உன்னை ஏமாத்தி நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் இந்த விஷயத்துல போய் யாராவது விளையாடுவாங்களா? அப்படிலாம் இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேனே. உனக்கு நம்பிக்கை இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்துல விக்ரம் சாரே வருவாரு பாரு. உங்ககிட்ட வந்து கீர்த்துவ பாத்தீங்களா நிலாமே அப்படின்னு உன்கிட்ட கேட்பாரா இல்லையான்னு பாரு. அவருடைய பதற்றத்துல உனக்கு நிறைய தெரியும். உண்மையாவா? ஏய், கீர்த்து சொன்னாடி விக்ரம் சாரோட மனசை மாத்திடுவேன்னு சொன்னா. ஆனா கீர்த்துவே இப்படி மாத்துவான்னு நான் நினைச்சு பார்க்கல. விக்ரம் சார் கீர்த்துக்கிட்ட விழுந்துட்டாரோ இல்ல விழுந்துட்டாரு. கீர்த்துக்கிட்ட விழுந்துட்டனாதான் வந்தது வராதுமா கீர்த்து எங்கன்னு ஏக்கமா கேக்குறாருடி. வந்துட்டாரு பத்தியா? நான் சொன்னேன்ல, இப்ப பாரு என்ன கேக்குறாருன்னு. சரி சொல்லுங்க விக்ரம் சார். என்ன சார்? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த குட்டை குரங்க ரொம்ப நேரமா தேடிட்டே இருந்தேன்னா, சரி லைப்ரரியில எனக்கு ஒரு புக் எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பசங்களுக்கு ஒரு ரெஃபரல் ஒன்று இருக்கு, அதனால புக் எடுக்கலாமே வந்தா இந்த குட்டை குரங்கு இங்க நிக்கிறான். இவன் இங்க நிக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, இப்பதான் பார்த்தேன். என்ன குட்டை குரங்கு கேட்டுதான்? ஆமாண்டி, நீ சொன்ன மாதிரி அவர் ஒரு விதமான ஏக்கத்தோட தான் கீத்து தேடுறாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் சார், நான் கீத்து வந்ததுல இருந்து பார்க்கலையே, என்னாச்சு சார்? கீத்துவ வந்தது வரதுமா தேடிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயமா? அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன வேலை, அதான் கீத்துவ தேடினேன். சரிங்க, கீத்துவ பாத்தீங்கன்னா இம்மிடியா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அவங்களை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். கீத்துவ பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. என்னங்க ரெண்டு பேரும் கோலசா பாடுறீங்க? அது ஒண்ணு இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எது வந்தாலும் ஒத்துமையா தான் செய்வோம். அதான் உங்க கேள்விக்கும் பதில ஒற்றுமையா சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்க, கீர்த்துவதானே உங்களை வந்து உடனே பார்க்க சொல்லணும், சொல்லிடுறோம். நீங்க தைரியமா போங்க. ஏதாவது தப்பு எடுத்துட்டாங்களா? இல்ல அப்படிலாம் இருக்காது. ஆனாலும் கீர்த்து வந்து போட்டே ஆகணும். சரிங்க, கீர்த்து வந்ததும் என்ன உடனே பார்க்க சொல்லுங்க. நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன். போங்க சார் போங்க, நாங்க வந்ததை பார்க்க சொல்றோம், நீங்க போங்க சார். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க, உங்களை தான் கூப்பிட்டேன். அது வந்துங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எது வந்தாலும் சொல்லுங்க. நீங்க எனக்கு கூப்பிட மாட்டீங்களான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலையை நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. இதெல்லாம் கீர்த்தோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சரி விக்ரம், எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இவங்களை கூப்பிட்டது ஒரு குத்தமா? இவங்க இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. சொல்லுங்க, ஏது வந்தாலும் சொல்லுங்க. நம்ம இங்க பேசலாமா இல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தனியா பேசலாமா? தனியாவா? தனியாலாம் இருக்குங்க, தனியாலாம் வேண்டாம். நான் ஒன்றும் பேசலாம் வரலங்க, நான் ஒரு விஷயம் கேட்க வந்தேன். அது வந்து கேட்கவா? இங்க பாருங்க, இது ஸ்கூல்ல எல்லாம் வச்சு எதுவும் கேட்க கூடாது. எது வந்தாலும் நம்ம வெளியில வச்சுக்கலாம். வெளியம்மா? அம்மா, அப்படி நான் என்ன கேட்க போறேன்? இவங்க என்ன சொல்றாங்க? விக்ரம், இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நீ டக்குன்னு கீர்த்து எங்கன்னு கேளு. ஏங்க நீங்க நான் வேற எதுவும் கேட்க போறேன்னு தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. கீர்த்து எங்கங்க? ஏங்க நீங்க வேற எதுவும் கேட்பீங்கன்னு பார்த்தா
கீர்த்துவை கேக்குறீங்க? வேற எதுவா? இல்லைங்க, எனக்கு வேற எதுவும் வேணாம், கீர்த்து தான் வேணும். இப்போ கீர்த்து எங்க? அவங்க மட்டும் எங்கன்னு சொல்லுங்க, அது போதும். என்னடி இவரு இந்த பொழப்பா இறங்கிட்டாரு? அப்ப கீர்த்துவை பாக்குற வரைக்கும் பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் கீர்த்து கேட்பாரா? இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா என்ன, கீர்த்து தான் இவருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். இத முதல்ல போய் என்னோட மாமா கிட்ட சொல்லணும். ஐயோடா, முதல்ல இரு, இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்புறமா போய் உங்க மாமா கிட்ட சொல்லுங்க, சரியா? சரி சரி பாப்போம், இரு. எங்க கீர்த்து எங்கங்க? கீர்த்துவை கேட்டேன், நீங்க என்னங்க வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? கீர்த்து எங்கங்க? என்னங்க, எதுக்கு இப்ப நீங்க கீர்த்துவை கேக்குறீங்க? அத நான் இங்கே இருக்கேன்ல, இப்ப போய் கீர்த்துவை கேட்டுட்டு இருக்கீங்க. மோசமா போச்சு. கீர்த்தும் ஏங்க இப்படி என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? நேத்து வேற அம்மா கிட்ட கோத்து விட்டுட்டீங்க. இங்க என்னடா உங்க ஃப்ரெண்டு ஒரு மார்க்கமா பேசுறாங்க. இவங்க கிட்ட என்ன கோத்து வச்சீங்கன்னு தெரியல. ஐயோ கீர்த்து, என் லைஃப்ல ரொம்ப பே பண்றீங்க. ஹாய், எல்லாம் எங்க இருக்கீங்க? யார் கிளாஸ் ரூம் போலியா? உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாங்க மேடம். உங்களா என்ன கீர்த்து, இன்னைக்கு ரொம்ப லேட் போல இருக்கு. ஆமா சபி, சின்னதா லேட் ஆயிடுச்சு, சாரி. அண்ணா, ஏன் எங்க இருக்கீங்க? நீங்க கிளாஸ் ரூம் போலியா? ஏன் லத்து, எனக்கு முன்னாடி வந்துட்டியாடி? நாங்களும் கிளாஸ் ரூம் போலான்னு தான் இருந்தோம். ஆனா பாரு, உன்னை ரொம்ப நேரமா ஒருத்தர் வலை வீசி தேடிட்டு இருந்தாரா, அவரு கூட சேர்ந்து நாங்களும் தேடிட்டு இருக்கோம். இல்லையா, என்ன வலை வீசி தேடுறாங்களா? ஆமா, என்ன வலை வீசி தேடுற அந்த பர்சன் யாரு? கீர்த்து, கொஞ்சம் இங்க வாங்க. சாரி அன்சன், உங்களை பார்க்கவே இல்லை. என்ன அன்சன், என் கலருக்கு மேட்சா நீங்களும் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் சேம் டு சேம். ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியம். கீர்த்து, கொஞ்சம் இங்க வாங்கன்னு. என்ன அன்சன், பக்கத்துல வந்ததா சொல்லுவீங்களா? இட்ஸ் ஓகே, இந்த வந்துடுறேன். சொல்லுங்க அன்சன், என்ன வந்தது வரதுமே என்ன வலை வீசி தேடுறீங்களாமே, என்ன விஷயம்? என்ன விஷயமா? உங்களா என் கூட போ. என்னங்க, ஏதோ ஒண்ணு இங்கே சொல்லுங்க அன்சன், நான் இங்கே பதில் சொல்றேன். கீர்த்து, என் கூட வான்னு சொன்னேன். அட, ஏதோ ஒண்ணு இங்கே சொல்லுங்க அன்சன், என்ன விஷயம் சொல்லுங்க. என் கூட வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. வா. கீர்த்து, எனக்கு கரெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்னன்னா உள்ள தள்ளிக்கிட்டு போறாரு. அது என்ன இல்ல, நீ இது தப்பா எடுத்துக்காத. மிஸ்டர் ஹேண்ட்ஸம், என்கிட்ட சின்னதா ஏதோ டிஸ்கஷன் ஆமா, அதுக்கு தான் கூப்பிடுறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. பேசுனது போதும், பாடி. வேட்டைக்காரங்க, வேட்டைக்காரங்க, என்ன நோட் பண்ணியா? ஆமாண்டி, நம்ம எல்லாம் நிக்கிறோம். ஆனா நம்மள சின்னதா கூட பொருட்படுத்தாம தோல் மேல கைய போட்டு நம்ம ஸ்கூல்ல இருக்கோங்கிற நினைப்பு கூட இல்லாம வாடி அப்படின்னு சொல்லி கீர்த்துவ தனியா தள்ளிக்கிட்டு போறாரு. இருந்து என்ன தெரியுது, கீர்த்துக்கும் விக்ரம் சாருக்கும் சம்திங் சம்திங்னு நல்லாவே தெரியுது. ஹேண்ட்ஸம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சதா பண்றீங்களா? இல்ல எனக்கு கூட புரியல. நீ என்ன பண்றது புரியலையோ? நீ என்ன பண்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஏண்டி நீ லூசாடி நீ? ஹேண்ட்ஸம், ஏண்டி இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? ஹேண்ட்ஸம், this is too much. என்ன உங்க பிரச்சனை? சரி டூ மச். ஏண்டி உனக்கு மண்டையில அறிவு வச்சானா இல்லையா? ஏண்டி எதுக்கு எங்க அம்மா கிட்ட அப்படியே பேசுன? என்ன பேசுன? என்ன பேசணுமா? என்னடி இது தெரியாத மாதிரி கேக்குறேன். ஏய் சரி, நானே சொல்றேன். எதுக்கு எங்க அம்மா அத்தனை கூப்பிட்டேன்? இப்போ உங்களோட ப்ராப்ளம் அதுதானே? நான் நார்மலா ஆன்ட்டின்னு கூப்பிட்டுருப்பேன். அவங்க வில்லேஜ்ல வேற இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை நான் ஆன்ட்டின்னு கூப்பிடுறது புரியாதுல்ல. ஆன்ட்டிக்கு தமிழ் என்ன, அத்தை தானே, அதனால அத்தைன்னு கூப்பிட்டேன். அது தப்பா என்ன? என்ன சொன்ன? அப்ப நீ அதை வச்சுதான் கூப்பிட்டியா? ஆமா, அதை மைண்ட்ல வச்சுதான் கூப்பிட்டேன். ஆமா, நீங்க என்ன ஆன்சர் நினைச்சீங்க? அது சரி, அதெல்லாம் போகட்டும். எங்க அம்மா கிட்ட இனி உங்க பையனை நான் பாத்துக்கிறேன், உங்க பையனோட வாழ்க்கை என் கையில இருக்கு, இனி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அது இருக்கு ஃப்ரெண்டா உங்க பையனை நான் பாத்துக்கிறேன்னு உங்க அம்மாக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். உங்க அம்மா ஃபீல் பண்ணி பேசுறாங்கல்ல, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்லயும் ஃபீல் பண்ணி பேசினாங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் போன்ல பேசும்போது அவங்க ஏதோ ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமே சொன்னேன். இதுல என்ன நீங்க தப்பு கண்டுபிடிச்சீங்க? அப்படின்னு நினைச்சு சொன்னியோ? சரி, அதெல்லாம் போகட்டும். எங்க அம்மா கிட்ட உங்க பையன் வாழ்க்கை இனிமே என் கையில தான் இருக்கு அப்படின்னு எதுக்கு சொன்ன? இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஆனா இந்த கொஸ்டினுக்கு இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லட்டுமா? விக்ரம், இதுக்கும் வேற ஏதாவது பதில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தப்பாவே புரிஞ்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பேசாம ஸ்ட்ரெயிட்டா கால்ல விழுந்துருவோமா? ஹலோ அன்சன், என்ன ரொம்ப யோசனையா இருக்கு? எப்படி மன்னிப்பு கேட்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அது அப்புறம் என்ன கேட்டும், நேத்து நீ என்னென்னமோ எங்க அம்மா கிட்ட பேசிட்ட. எங்க அம்மா என்னையும் உன்னையும் தப்பா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வேற மாதிரி நினைச்சிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால அந்த கோவத்துலதான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் கேட்டுட்டேன். சாரி. ஓ அப்படியா? சரி, நான் கேட்டதாவது உங்க அம்மா ஒருத்தவங்க மட்டும்தான் தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பண்ணதை பார்த்து அந்த ஸ்கூலே தப்பா நினைச்சிருக்கோம். அத்தனை பேர் மாத்தினா என் தோல் மேல கையை போட்டு
வாடின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இப்ப எத்தனை பேர் நம்ம தப்பா நினைச்சிருப்பாங்க? அது சாரி சாரி கேட்டு, அது ஒரு கோவத்துல. ஐயோ விக்ரம், அது ஏதோ கோவத்துல கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம். ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோ, மறைக்கிறோம். இப்ப நீங்க தள்ளி போய் என்ன பிரயோஜனம் ஆன்சன்? இங்க யாருமே இல்லையே. நம்ம ஒன்னா நின்னாலும் தப்பா நினைக்கீங்க யாரும் இல்ல, தனித்தனியா நின்னாலும் கரெக்டா நினைக்கவும் இங்க யாரும் இல்ல. எங்க எப்படி இருக்கணுமோ அங்க விட்டுட்டீங்க. அத்தனை பேர் மாத்திர தோல் மேல கைய போட்டு வாடி. இல்ல எனக்கு புரியல. என் தாலி கட்டின பொண்டாட்டிய வாடின்னு கூப்பிடுற மாதிரி அங்கே இருந்து தரத்தரன்னு எடுத்துட்டு வரீங்க. அது விக்ரம், யோசிக்காது, காலில் விழுந்துரு. இவன் நம்மள அசிங்க அசிங்கமா கேட்கறதுக்கு முன்னாடி காலில் விழுந்துரு. என்ன கால்ல விழ போறீங்களா? அது நிறுத்துங்க. எதுவும் நீங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேணாம். என்ன எதுவும் யோசிக்காம எல்லாத்தையும் தப்பு தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஏன் மேல கோவப்பட்டு இப்போ எல்லா கண்ணுலயும் நம்ம தப்பா இருக்கோம்னு காமிச்சு கொடுத்துட்டீங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? சாரி சாரி கேட்டு, கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. நேற்று நீ அம்மா கிட்ட அப்படி பேசினதும், அம்மா வேற என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டாங்களா, அதான் அந்த கோபத்துல கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். அதுவும் சுத்திலும் ஆளுங்க இருக்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி கேட்டு. இந்த சாரி எல்லாம் எனக்கு வேணாம். இப்ப நீங்க பண்ணதுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு பனிஷ்மென்ட் தரணும்ல. பனிஷ்மெண்டா? சரி விக்ரம், உன் மேலதான் தப்பு மொத்தமா இருக்கு. அவ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோ. சரி கீர்த்து, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க. பனிஷ்மென்ட்டா இருக்கு. அப்புறம் இந்த கோவத்துல சார் என்னென்னமோ சொன்னீங்களே, என்னது வாடி போடி அறிவு இருக்காடி மரமண்ட இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டி இப்படி இருக்க? இத்தனடி எனக்கு அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டேங்க. இத்தனடி போட்டு கூப்பிடுற அளவுக்கு. விக்ரம், இருக்குதுங்கிறதுக்காக இப்படியாடா கூப்பிட்டேன்? இடையில டிடின்னு கூப்பிட்டனும், ஒரு வேலை கூப்பிட்டுருப்போம் போல இருக்கு. கேட்டு அப்படிலாம் பார்க்காதீங்க. சரி, நான் கூப்பிட்டது தப்பு தான். பதிலுக்கு நீங்களும் வேணா போடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுக்கோங்க. என்னது போடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுக்கோங்களா? கூப்பிடுவேன் ஹான்சம், அப்படிதான் கூப்பிடுவேன். கண்டிப்பா கூப்பிடுவேன், பார்த்துட்டே இருங்க. போடியும் வாடியும் எந்த அளவுக்கு உரிமையா பேசுறீங்க? நானும் கூப்பிடுவேன். கொஞ்சம் மொக்கரையும் பாரு. நல்லா சுருட்ட மண்டா போடா. அது பார்த்தாங்களா? நல்ல வேலை இந்த இடத்துல யாரும் இல்லை. ஹலோ, என்ன அங்க திரும்பி யோசனை? இல்லை கேட்டு, போடா வாடான்னு கூப்பிட்டுக்கோங்க. எல்லாரும் முன்னாடியும் வேணாமே, இப்படி ஆள் இல்லாத இடத்துல கூப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ். ஹான்சம், ஆள் இல்லாத இடத்துல தான் என்ன போடி வாடின்னு சொன்னீங்களோ? என்னங்க சும்மா சும்மா அங்க ஒரே ஒரு வாட்டி தாங்க வாடின்னு சொன்னேன். இங்க வந்துதான் ஒரு 2-3 வாட்டி ஃப்ளோல வந்துருச்சு. அப்ப ஆள் இல்லாத இடத்துல தானே சொல்லியிருக்கேன். எனக்காக இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஆள் இல்லாத இடத்துல மட்டும் போட வேணான்னு சொல்லுங்க, மற்ற இடத்துல சொல்லாதீங்க ப்ளீஸ். ஹான்சம், என்ன பயந்துட்டீங்களா? அச்சோ அச்சோ, நான் சும்மா தாங்க சொன்னேன், கவலைப்படாதீங்க. உங்களை வாடா போடாலாம் சொல்ல மாட்டேன். நீங்க ஏதோ கோவத்துல என்ன கூப்பிட்டீங்கன்னு தெரியுது. அதுக்காக நான் ரிப்பீட்டட் மோட்ல கூப்பிட மாட்டேன். ஓகே, கவலைப்படாதீங்க. கேது, உங்களுக்கு என் மேல எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்லைங்க. ஆனா நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு ஹான்சம்? நீங்க இதை என்கிட்ட நேற்று போன்ல கேட்டுக்கலாமே. போன்ல கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு பிரளயத்தை உண்டாக்கிட்டீங்களே. இப்ப பாருங்க, நீலா மிஸ், ஜெனி மிஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் தான், இவங்க எல்லாரும் நம்மள என்ன நினைச்சிருப்பாங்க? இல்லைங்க கேது, காலையில உங்களுக்கு ஃபோன் போட்டேன்னா உங்களுக்கு ஃபோன் போகல. அது இன்னும் டென்ஷன் கொஞ்சம் கூடிடுச்சு. நீங்க வேற அம்மா கிட்ட அப்படிலாம் பேசிட்டீங்களா? அம்மா வேற மாதிரி கணக்கு போட்டுட்டாங்க. அதுவும் என்ன ஹான்சம், அம்மானா அப்படிதான். அவங்க எப்படா உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து பேசினா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அம்மாக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நீங்க தான். அதை விட்டுட்டு என்னமோ ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, ஏதோ போன போட்டு கோவப்பட்டுட்டீங்க. அதனால இந்த வாட்டி உங்களை மன்னிச்சு விட்டுறேன். சாரி கேது, உங்களை புரிஞ்சுக்காம நான் தப்பு தப்பா பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. அட என்ன ஹான்சம், நீங்க என்ன தப்பு தப்பா பேசிட்டீங்க? கேட்க வேண்டிய கேள்விய இப்படி கேட்காம வேற மாதிரி கேட்டுட்டீங்க, அவ்வளவுதான். சரி விடுங்க, இப்ப உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆச்சா? இனி என் மேல எந்த கோவமும் இல்லையே. சாரி சாரி, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா இப்ப எனக்கு ஏன் மேலதான் கோவம். ஐம் ரியலி சாரி கேது. சரி சரி, இந்த சாரி எல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொன்னேன்ல, அது தராம இருக்க மாட்டேன். அதுக்கு என்ன கேது, என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லுங்க, கண்டிப்பா செஞ்சிடறேன். என்ன பனிஷ்மெண்ட்னா, இன்னைக்கு நான் லஞ்ச் கொண்டு வரல, மதியம் வெயிட்டா லஞ்ச் ஆர்டர் பண்ணி தரணும். ஓகே, இதுதான் உங்களோட பனிஷ்மெண்ட். அவ்வளவுதானே? லஞ்சு தானே, கண்டிப்பா ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டா போகுது. சாரி கேது, நீங்க எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஆனா நான் தான் டென்ஷன் ஆகி என்னென்னமோ பண்ணிட்டேன். சாரி. பரவாயில்ல ஹான்சம், போயிட்டுங்க. சாரி கேது. சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, லாலி லாலி நானும் துடி திருடி சென்ற என்னை
திருப்பி தருவாளா தேடி வருவாளா அடவானை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாளே அவள் வருவாளே உன் மௌனத்தில் 1000 பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு நிலவே நிலவே சரிகமப்பத நீ பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு அண்ணா ஏய் கனிமா நீ எப்ப வந்தா? அது சரி நம்மளுக்கு இருந்தா போதும்னா எல்லாரும் சக்சஸ் தான். அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் கூட பாட்டியை வர வச்சா நல்லா இருக்கும். எனக்கு சொல்லல, உனக்கு தானே சொன்னேன். அங்கிருந்து பிரியா நீ மனசுல என்ன இருக்குன்னு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இங்க வந்து உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும்ல, அதுக்காக சொன்னேனா. அதுக்கு அவ என்ன பதில் சொன்னான்? அதான் ஒருவேளை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற பயத்துல தான் பாட்டி அப்படி கேட்டேன். ஆமா பிரியா கிட்ட பேசுனீங்களா? ஏதாவது சொன்னானா? இல்ல நான் சொன்னது செய்யாம இருப்பேனா? அதெல்லாம் என் பேத்திக்கிட்ட நான் பேசிட்டேன். ஆனா கண்டிப்பா நடக்குமா? அடே பேராண்டி, ஒரு பொண்ணு மனசு என்ன நினைச்சேன்? அந்த பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா அவனை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியாது. அவன்கிட்ட அவன் காதல சொல்றானோ இல்லையோ, அவனை பார்த்தாலே போதும், அவன்கிட்ட பேசினாலே போதும்னு நினைப்பான். ஆனா அதுவே அவனை பார்க்க முடியாமலோ பேச முடியாமலோ இருந்ததுன்னா அவளுக்குள்ளார புதைச்சி வச்சிருந்த காதலை எப்படி கொண்டு வரான்னு பாரு. அந்த டைம் தான் நாளைக்கு ஒரு நாள் முழுக்க அவன் உன்னை பார்க்கவும் கூடாது, உன்கிட்ட பேசவும் கூடாது. உன்னை தான் பொறுத்திருந்து பாரு.